நெய் வாசம் கம கமன்னு இருக்குது. முருங்கைக்கீரை போட்டியா? போட்டு அந்த இது அந்த சொட சொடப்பெல்லாம் அடங்கிருச்சா? அந்த சொட சொடப்பெல்லாம் அடங்கிருச்சுன்னா ஆஃப் பண்ணிரு. அப்படியா? நான் என்ன செய்யறது? நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க அப்படியே. சரி, அப்ப நான் என்ன செய்யறது? நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருங்க, எனக்கு அப்படியே ஒவ்வொண்ணா சொல்லி கொடுங்க. செஞ்சிரியா? ஆஃப் பண்ணிரு. எப்படி நெய் காய்ச்சறது கத்துக்கிட்ட? நீங்க காய்ச்சது பாப்பேன். சூப்பர். இப்ப எள்ளு பூரணம் ரெடி பண்ணிரலாமா? எள்ளு வந்து கழுவி நல்லா தண்ணி வடிச்சு வச்சுட்டேன்டா. இப்ப வந்து நல்லா அந்த சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா எள்ளு போட்டு நல்லா படப்படன்னு வடிஞ்சோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தேங்காய், வெல்லம், ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி பூரணம் ரெடி பண்ணிட்டு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். சரியா? புரிஞ்சுச்சா? பூர்ணம்லாம் நானே ரெடி பண்ணி தரேன்டா. நல்லா இங்க பாரு, பூர்ணம் ரெடி பண்ணிட்டு மாவு எல்லாம் பிசைஞ்சு கொடுத்துட்டேன்னா நீ கொழுக்கட்டை மட்டும் செய்யணும். அதுங்களா பொங்கல். ஆமா, என்ன வேலை செஞ்சுட்ட? எப்பயும் செய்யற வேலைதான். துணி தைச்சீங்க, விளக்குலாம் செஞ்சீங்க, அதனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து எனக்கு ஒவ்வொன்றா சொல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நேத்தெல்லாம் கொஞ்சம் ஹெவி வேலை. நேத்தெல்லாம் வீடு துடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட் பாயெல்லாம் அலசி போட்டு, அப்புறம் விளக்கும் வேற செஞ்சுட்டு எல்லாம் நேற்று கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எள்ளு பூரணம் செய்யறோம். ஃபர்ஸ்ட் வந்து எள்ளை நல்லா கழுவி, புரியுதா? வறுக்கணும், வறுத்துதான் செய்யணும். இதுதான் ஹரிணி வந்து முதல் முறையா கொழுக்கட்டை செய்யறா. அவ வந்து சத்து மாவு கொழுக்கட்டை செஞ்சிருக்க தானே? அது செஞ்சிருக்கேன். இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே செஞ்சு பூர்ண கொழுக்கட்டை செய்யணும்னு ஆசை. அப்படியே நேத்துல இருந்து அத்தனை வீடியோவை பாக்குறேன். ஆனா நான் சொன்னேன் அதெல்லாம் செய்யாத, நம்ம எப்பயும் போல செய்யற மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. எங்க வீட்டுக்கார் போய் இது வாங்கிட்டு வர போயிருக்காங்க. கொழுக்கட்டை நீங்க மாவு பிசைஞ்சு கொடுத்து உள்ள அச்சு வச்சு எடுத்திருக்கேன். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீயாவே செய்யறியா? சரி, அப்புறமா நம்ம வெடிக்குதா? இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. தண்ணி எல்லாம் இஞ்சிருச்சு. எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்தீங்களா? அச்சு வாங்கிட்டு வந்தீங்களா? இதே அச்சுதான் கொடுக்குறாங்க. இந்த அச்சுதான் வந்திருக்குது. ஏன் நீ செய்யல? இன்னைக்கு நீ செய்யலையாண்ணா? செய்ய விட மாட்டேங்குதுங்க. அதுவே செய்தான். அதுவே பொங்கல், சுண்டல் எல்லாமே செஞ்சு செய்யனா நான் சொல்லி கொடுக்கணுமா? நம்ம வந்து செய்றாங்க. விடவே மாட்டேங்கிறாங்க. நெய் அவளே காய்ச்சிட்டா. காய்ச்சிட்டாளா? சரி, விட எல்லாம் கற்றுக்க வேண்டியதா. எல்லாமே ரெடி பண்ணிட்டு நான் பூர்ணம்லாம் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறேன். அதுக்கும் விட மாட்டேங்குது. சரி நல்லா தானே. ரெஸ்ட் எடுக்கிறதா அவங்க பூண்டு மாதிரி இருக்கும்ல, அந்த இதுதான் இல்ல. சரி, பரவாயில்ல விடு, அதை நீ கையிலே செஞ்சுக்கோ. போன முறை தான் இதுல செஞ்சு வரவே இல்ல. பாப்பா செஞ்சல. நான் கையில தட்டிக்கிறேன். அது அரசை இலை கடிச்சுன்னு வச்சுக்கோ. அந்த அரசை இலையில வச்சு செஞ்சோம்னா சூப்பரா இருக்கு. எங்க இருக்கு? சரி, வச்சுட்டியா? எள்ளு நான் சொல்றேன். இப்ப எள்ளு வந்து நல்லா வறுத்து ஆற வச்சாச்சு. இப்ப மிக்ஸில போட்டு வந்து ஒண்ணும் பாதியமா வந்து அரைச்சுக்கலாம். சும்மா ஒரு 2 பல்ஸ். ரொம்ப விட்டோம்னா நல்லா இருக்காது. இப்பதான் முத செய்யறாளாம். ரொம்ப விட்டா நல்லா இருக்காது. ஆமா, நீங்க செய்யும்போது ஒண்ணும் பாதியம் தானே இது பண்ணீங்க. கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். சும்மா ரொம்பவும் இதா இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி ஒண்ணும் பாதியம், ஒரு மாதிரி பார்த்து. சரிடா, வந்து ஒண்ணும் பாதியம் 2 பல்ஸ் மட்டும் விடு. ஓகே ஓகே, சூப்பர். இப்போ வந்து இதையே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நல்லா வாங்க, ஒண்ணும் பாதியமா தானே இருக்கு. எள்ளு போட்டாச்சு. இப்ப அடுத்து வந்து தேங்காய் போட்டுக்கோ. தேங்காய் போட்டு அதையும் வந்து இது பண்ணிக்கோ. நெய் ஊத்திட்டு தேங்காவை வந்து நல்லா அந்த நெய்ல போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு, நெய் வடிகட்டல இன்னும் 2 ஸ்பூன் போதுமாமா? 2 ஸ்பூன் போதும். நல்ல பெரிய ஸ்பூன் தானே. இன்னொரு ஸ்பூன் கூட விட்டுக்கோ. 3 ஸ்பூனா?
ஆ அப்போ தேங்காவை அரைச்சி வச்சிருக்கதை அதில் போட்டுரு. போட்டுட்டு அதுவும் போட்டுட்டு வெள்ளத்தையும் அதிலே போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டோம்னா வெள்ளம் லைட்டாக வந்து உருகிரும். அப்புறமா எள்ளு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அப்படியே கிண்டிக்கலாம். எல்லாத்தையும் போட்டியா? ஆ போதும் போதும், ரொம்ப இனிப்பு வேணாம். அது சக்கரை பொங்கலுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து அது நல்லா வந்து கிண்டிட்டு அதுக்கப்புறம் எள்ளை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். பூரணம் ரெடி. ஒருத்தங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இதுலேயே நிலக்கடலையிலே செய்யலாம், வேர்க்கடலை, கிழங்காய் பூரணம், எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ அடுத்து இது எள்ளு போடு. எப்படி வந்துருச்சு? எப்படி சூப்பரா இருக்கா? நீ அப்படியே கிண்டு, அடுப்பை மெதுவா வச்சுக்கோ. எள்ள கொட்டிடலாமா? எள்ள கொட்டிடலாம். எள்ளு வாசம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். இது எள்ளு பூரணம். அடுத்தது தேங்காய் பூரணம். போதும், ஒன்று போதும். ரெடி ஆயிடுச்சு எள்ளு பூரணம். எள்ளு, தேங்காய், வெல்லம், ஏலக்காய். சுண்டலுக்கு அந்த பக்கம் வச்சிருங்க. ஒரு 3 விசில் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சோண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொழுக்கட்டை மாவு போட்டாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சா? இப்போ என்ன ஒன்னால என்ன பண்ண முடியும், அப்படியே மிக்ஸ் பண்ண முடியாது, கரண்டி எடுத்துக்கோ. பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி தான் நம்ம ஊற்றி செய்யணும் கொழுக்கட்டைக்கு. நம்ம இதே மாதிரி தான் இடியாப்பமும் செய்வோம். அப்படியே ஊற்றிடு, அப்படியே மாவு அப்படியே அதிலே வெந்துடும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும், மறந்துட்டேன். எண்ணெய் ஊற்றினா நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கும். போதும் போதும். இவ்வளோ ஊற்றிட்டேன். பொங்கல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தட்டாடா? அம்மா, பாசி பருப்பை வறுத்துக்கணும். அப்புறமேட்டு அரிசி பருப்புல ஊற வச்சுட்டு விசில விட்டுட்டு பாக காய்ச்சி அதில் ஊத்திட்டு நெய் ஊத்தி முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து போட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் வந்து மாவு வந்து ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் தடவிக்கோ கையில. மோல்டுக்கு தடவிட்டு டிசைன்லாம் கொஞ்சமா அதில் வந்து தேங்காய் இது போட்டு கார கொழுக்கட்டை செஞ்சிடலாம். பூரணத்தை வச்சுக்கோ. சரியா? இப்போ மாவு அதுக்குள்ள வச்சுக்கோ. லைட்டாக ப்ரெஷ் பண்ணு. நான்லாம் வாழை இலையிலே வச்சு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த விட்டு வெளியில வந்தா சூப்பர். வந்துரும் லேரப்பா. சூப்பரா இருந்துச்சு கொழுக்கட்டை. வெரி குட் ஹரணி, கீப் இட் அப். அது நவுத்திக்கோ. ஹரணியா கொக்காவா? நவுத்திக்கோ. இது நவுத்தி. சூப்பர் சூப்பர். குண்டா இருக்குது சாமி. சாப்பிட்டாலே போதும் போல. வச்சிரு அடுத்து செஞ்சிடலாம். நானும் செய்யறேன், ஏன்னா லேட் ஆயிரும்டா. சரியா? சூப்பர். அப்படியே விட்டுரு. இங்க அப்படியே இது சோமா சச்சுன்னு நினைக்கிறேன் பாப்பா. இது சோமா சச்சுல சொன்ன. இது சோமா சச்சு. அங்க இருக்குது பாரு, அந்த அச்சு எடுத்துரு. அதானே பார்த்தேன். என்னடா அப்பா, அப்பனா சோமாஸ் கூட இதுலயே நம்ம செய்யலாம் போலது. பாத்தியா? கழுவிட்டு வந்துரு, வாஷ் பண்ணிட்டு வந்துரு. சோமாஸ் அதான. என்னடா கொழுக்கட்டை இவ்ளோ குண்டா வந்திருக்குதே அப்படின்ட்டு. ஏங்க அடே எங்க அப்பா, இப்ப சோமாஸ் வச்சு நல்லா சூப்பரா இருக்கு. விடு, பரவாயில்ல, மொத செஞ்சுட்ட. சூப்பரா இருந்துச்சு. வராது. சூப்பர். ஏங்க ஒரு கூத்து நடந்துச்சு. இந்த கட்டையில செய்யறதுக்கு சோமாஸ் கட்டை எடுத்துட்டு செய்து கொழுக்கட்டைக்கு தான் செய்யணும். சோமாஸ் என்ன கொழுக்கட்டை
எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் செய்யறது நல்லா இருக்கா, உங்க மகன் செய்யறது நல்லா இருக்கு? எல்லாம் எனக்கு இதுல வரவே வர மாட்டேங்குதுங்க, கோணிட்டு அதான் அதில் 4 வந்துக்குது. அதெல்லாம் பாருங்க ஒழுங்காவே வரல. அட இதோட புட்டு சாப்பிட்றது. அடுத்து வந்து இது வந்து நீர் உருண்டை. நீரே காணோம். நீர் ஊற்றிருக்கோம். நீர் உருண்டை கிட்ட வெந்துச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுடா. பாப்பா போட்டியாடா? ஏலக்காய் போட்டுட்டேம்மா. சரி, நெய்யெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடு. கொழுக்கட்டை வெந்துருச்சா? கொழுக்கட்டை ரெடி. ரெடியா? உடஞ்சிருக்கா? ஒண்ணே ஒண்ணு மட்டும் விரிசல் வந்துச்சு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் தானா? கொழுக்கட்டை ரெடி. யாரடி செஞ்ச? பரவாயில்ல. சோமாஸ். இது சோமாஸ். ஏதோ ஒரு மாஸ். சூப்பர். பரவாயில்ல, வெளியில வந்தா என்ன? ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்கேல்ல. வெரி குட்ரா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பரவாயில்ல. இன்னொரு நாள் பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா. இந்த முறை விநாயகர் சிலை வந்து கடையில வந்து வாங்கல, நம்மகிட்டே பஞ்சகவ்ய விநாயகர் சிலை இருந்ததுனால அதே வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விநாயகர் சிலை என்னோட ஃப்ரெண்டு கிரிஜாக்கு அன்பு மகள் சேனல் வச்சிருக்காங்கல்ல, அவங்க கொடுத்தாங்க. அதையும் வச்சு சூப்பரா வந்து அலங்காரம் பண்ணியாச்சு. நேத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் வந்து இந்த பெட்ஷீட் பாய் அலசி போட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் ஹெவி வேலை. அதனால புள்ள வந்து அம்மா நேத்து நீங்க எவ்வளவு வேலை பார்த்தீங்க, அதனால நானே இன்னைக்கு எல்லாமே பண்றேம்மா, எனக்கு ஆசையா இருக்குது அப்படின்னு சொன்னா. நானும் வந்து கூட மாட ஹெல்ப் பண்ணேன், கொழுக்கட்டை எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தேன். அவளே வந்து மித்தபடி ரெடி பண்ணி கொடுத்தது எல்லாமே வந்து ஹரணி தான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த குட்டி போட்ட பூனையாட்ட சுத்தரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஹரணிக்கு வந்து பொருந்தும். இப்ப மட்டும் இல்லைங்க, இந்த 3வது படிக்க முதல்ல இருந்து சின்ன பிள்ளையில இருந்து என் பின்னாடியே தான் வந்து சுத்து, வீல் சேர் பின்னாடி எந்த வேலை செஞ்சாலும் அம்மா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழலை பேச்சுல வந்து அந்த நானுன்ற வார்த்தை கூட வந்து அவளுக்கு வந்து வராது. அவ்வளோ வந்து கேட்கும், அம்மா நான் தோசை சுருட்டா, நான் பூ வைக்கிட்டா, நான் பொட்டு வைக்கிட்டா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும். அவளுக்கு எல்லாத்துக்குமே அப்பயே வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து ஆர்வமா வந்து கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும், சூப்பரா வந்து செய்வாங்க. என்கரேஜ் பண்ணா வந்து ஆர்வமா அம்மா நான் கொழுக்கட்டை செய்யறமா, ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாலா, சரின்ட்டு நானே பக்கத்துல இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்தேன். சூப்பரா வந்து செஞ்சாச்சுங்க. சூப்பரா அலங்காரம் பண்ணி மன நிறைவோட இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டாடணும். அவ்வளோ சந்தோஷமா வந்து இருந்துச்சு. விநாயகர் வந்து ஹரணியை வந்து ஆசீர்வதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஆசீர்வாதமும் ஹரணிக்கு வந்து தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.